கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலே கர்த்தருடைய வார்த்தையின் மேல் எதிர்பார்ப்போடு வந்த உங்களை கர்த்தர் இன்றைக்கு வெறும் கையா அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம் துவங்கிறதுக்கு முன்னாடியே ஜூலை மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே ஆண்டவர் ஆகஸ்ட் மாதத்தை குறித்து என்னோடு இடைபட ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கு 2 வார்த்தையை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, வெயிட்டிங். எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். வெயிட்டிங், காத்திருக்குதல். செகண்ட் வேர்ட், ஆன்டிசிபேட்டிங், எதிர்பார்த்திருக்குதல். காத்திருக்கிறதுக்கும் எதிர்பார்த்திருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒன்று போல தோன்றினாலும், மேபி இட் சவுண்ட் சிமிலர், ஒன்று போல ரெண்டும் தெரிஞ்சாலும் அது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப காலம் வெயிட் பண்ணால் நம்ம என்ன ஆகிடுவோன்னா சோர்ந்து போயிடுவோம். இந்த காத்திருக்கிறதுக்கும் எதிர்பார்த்துருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறேன்னா, தூரத்தில் படிக்கிற உங்கள் பிள்ளையோ, வேலை பண்ணுற பிள்ளையோ, வெளிநாடு இருக்கிற உங்கள் பிள்ளையோ ஃபோன் பண்ணி, அம்மா ஆகஸ்ட் 10ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு வர போகிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? உடனே கன்னத்தில் கையை வச்சு சோகத்தோடு, என் மகன் எப்போ வருவானோ, என் மகன் எப்போ வருவாளோ அப்படின்னு துக்கமாக இருப்பீங்களா? என்ன சத்தம் கேட்ட உடனே என்ன சொல்லுவீங்க? வீட்டு ஐயாவை பார்த்து, போங்க போங்க, இதை வாங்கிட்டு வாங்க, பிள்ளை வரப்போறான், அதை செய்யணும், இதை. பிள்ளை 10ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்துடுவா. அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதுனால சோகத்தோடு நாம் காத்திருக்க மாட்டோம், சந்தோஷத்தோடு எதிர்பார்த்திருப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை சொன்னாரு. துக்கமாக காத்துட்டு இருப்பீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் காத்திருக்கிறதை தாண்டி எதிர்பாருங்க. எக்ஸ்பெக்ட், ஆன்டிசிபேட் இட். எதிர்பாருங்க கர்த்தர் செய்ய. அப்போ அந்த எதிர்பார்ப்பு நம்ம உள்ளத்தில், விசுவாசம் தான் காத்திருப்ப எதிர்பார்ப்பா அப்படியே கன்வெர்ட் பண்ணும். அது நமக்குள்ள வரும்போது சோகத்தோட ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டோம், சந்தோஷத்தோட செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார், பிள்ளை வந்துரும் எனக்கு தெரியும், பிள்ளை வரப்போகிறதுக்கு நான் ஆயத்த பணிகளை செய்யணும். ஆசீர்வாதம் தருவார் என்று தெரியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை. அல்லேலூயா. நம்புறீங்களா? கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அப்படியே கண்களை மூடி, இந்த மாதம் நான் காத்திருக்கிற மாதம் இல்லை, நான் எதிர்பார்க்கிற மாதம், நான் எதிர்பார்க்க போகிற மாதம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ காலம் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் அது சீக்கிரத்துல கர்த்தர் நம்ம கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார். சொன்னவர் செய்து முடிப்பார். நம்புங்க. ஆண்டவரே, எங்கெல்லாம் உங்க விசுவாசம் தளர்ந்து போய் சோர்ந்து போய் துக்க முகமா இருக்கீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் ஆகஸ்ட் மாதம் உங்களை அப்படியே குலுக்கி உங்க ஆவியை உயிர்ப்பித்து சொல்லுகிற வார்த்தை, யோசேப்பு மரிக்கவில்லை, யோசேப்பு ஜீவனோடு தான் இருக்கிறான்ற சத்தம் கேட்ட உடனே யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது. இந்த பகல் வேளையில முதல் முறையாக துவக்க வேளையிலே கர்த்தர் உங்களை ஆவியை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். முடிந்தது என்று நினைத்தவைகளை துவங்க கர்த்தர் சுத்தமுள்ளவராயிருக்கு. நற்செய்திகள் உன் செவிகளில் கேட்கிற காலம் வந்துவிட்டது. நீ ஆசையோடு காத்திருந்த யோசேப்பை உன் கண்கள் பார்க்கிற காலம் வந்துவிட்டது. உன்னை கொண்டு போக வண்டிகளை, நீ கொண்டு போகப்படுவதற்கு வண்டிகளை யோசேப்பு அனுப்பி வைத்திருக்கிறார். துக்க முகங்கள் மாறப்போகிறது. அன்னாலே உன் துக்க முகத்தை மாற்று. இனி அவள் துக்க முகமா இருக்கவில்லை. அவள் காத்திருந்து, குழந்தைக்காய் காத்திருந்த நாட்கள் முடிந்து ஒரு குழந்தையை எதிர்பார்க்கிற நாட்களுக்குள் கொண்டு போகப்பட்டார். Rababa shike baba dure fakala dure se baladara mima dohe shele ema safe to hela kese bala turela நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நீங்க சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும்,
உங்க ஒருவரை மாத்திரம் நான் நம்புறேன்ப்பா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன். நன்மைகள் வருகிற காலம், மேன்மைகள் வருகிற காலம், உயர்வுகள் வருகிற காலம். நான் நம்புவேன். 7 மாதமாய் நீ கடக்க முடியாதவைகளை இந்த 8ஆம் மாதத்தில் உன்னை கர்த்தர் கடக்க பண்ணுவார். 7 மாதம் முன்னால் எட்டி பிடிக்க முடியாதவைகளை இந்த 8ஆம் மாதத்தில் எட்டி பிடிக்கும்படி உன்னை பலப்படுத்துவார். 7 மாதம் நீ ஏற முடியாதவைகளை இந்த நீ ஏறி நிற்கும்படி உன் கால்களை அவர் உறுதிப்படுத்துவார். 7 மாதம் உன்னை முடக்கி வைத்த, அமர வைத்த, அழ வைத்த, உட்கார வைத்த எல்லாவற்றிற்கு மேலாக நீ எழும்பி நின்று காலூன்றி நிற்க பண்ணுவார். ரகபதரோ ஷிதரகலதராதரா நிகபதிரபா 7ஆவது மாதத்தில் ரிபபா ஷிகதரபா உன்னை முடக்கின சத்துருவுக்கு முன்பாக நீ எழும்பி காலூன்றி நிற்பாய். ஆவி எனக்குள் வந்த பொழுது நான் காலூன்றி நின்றேன். 8ஆம் மாதத்தில் எட்டி பிடிப்பாய். 8ஆம் மாதத்தில் கடந்து போவாய். 8ஆம் மாதத்தில் ஏறி நிற்பாய். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோட, விசுவாசத்தோட அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேடிக்கொண்டிருந்தவைகள், நீங்கள் தேடிக்கொண்டிருந்தவைகள் 8ஆவது மாதத்தில் உங்களை தேடி வரும். உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். சபையார் கூடி பேதுரு விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவங்க ஜெபம் முடியல, ஆனா பேதுரு தட்டுகிற சத்தம் கேட்டது. உங்கள் வாசற்படியை தட்டும். உங்கள் ஜெபத்திற்கான பதில் உங்கள் வாசலை, உங்கள் வாசற் கதவுகளை தட்டும். இந்த 8ஆம் மாதம் ஜெபத்திற்கான பதில்கள், நீங்கள் அறைக்குள் அந்தரங்கத்தில் ஜெபித்த ஜெபங்கள், வெளியரங்கமாய் பலனளிக்கிற பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள். கர்த்தாவே, நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க, அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் செவிகளை, நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். திறந்தருளும் தேவ சத்தம் இந்த பகல் வேளையில் கேட்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய குரல் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக 4 நாட்கள் கூட்டம், அதில் அப்படியே பேசிகிட்டே இருந்ததுனால என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் தடையில்லாமல் வர தேவாவியானவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிற பகுதி யோபு 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோபு 9ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும், நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே.
எங்கள் இருவர் மேலும் தன் கைகளை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. ஆமென். இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது யோபு பிரதியுத்தரமாக சொன்ன ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை யோபுடைய கதறல், யோபுடைய ப்ரேயர், யோபுவினுடைய ஒரு நம்ம புலம்பல்னு கூட வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும் கூடி நியாயத்தில் வருகிறதற்கும் அவர் ஒரு மனுஷன் இல்லையே. யாரை பார்த்து சொல்கிறார் இது? தேவனை இப்போ தேவன் வந்து யோபுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதித்த சூழல்கள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். வசனம் சொல்லுகிறது, யோபு நீதிமானும் சன்மார்க்கனுமா இருக்கிறாரு. அவர் பொல்லாப்புக்கு விலகிறவராக இருக்கிறாரு, தேவனுக்கு பயந்தவராக இருக்கிறாரு. தன் பிள்ளைகள் பாவம் செஞ்சிடுமோ அப்படின்னு பலி செலுத்தி, தன் பிள்ளைகளுடைய நிமித்தம் பலி செலுத்தி தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள் மிகவும் கொடியதாக இருந்தது. ஹி டோன்ட் டிசர்வ் இட். அதாவது அப்படிப்பட்ட பாதகங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு அவர் தகுதியானவர் இல்லை. நான் எந்த தப்பும் செய்யலையே, நான் ஏன் அதை அனுபவிக்கணும்? நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே, எனக்கே இப்படி நடக்கணும்? கர்த்தருக்கு பயந்து என்னால் இயன்ற மட்டும் தேவனுக்கு உண்மையாக வாழ முயற்சி செய்கிற எனக்கு ஏன் எதிர்மறையானவைகள் நடக்கணும்? நாங்கள் ஒரு திருச்சபைக்கு போய் அந்த திருச்சபையில் கூட்டத்தை முடித்து வெளியே வரும்பொழுது ஒரு வயதானம்மா என் கையை பிடிச்சி ரொம்ப அழுதாங்க. அந்தம்மா அழும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா நானும் என் புருஷனும் ஒரு எறும்புக்கு கூட தீமை நினச்சதில்லம்மா, யாருக்குமே எதுவுமே செஞ்சதில்லைம்மா, மனதில் கூட ஒருத்தங்களுக்கு பார்த்து பொறாமப்பட்டதில்லை, துரோகம் பண்ணதில்லை, கர்த்தருக்கு பயந்து வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் என் பிள்ளை இப்படி இருக்கானேம்மா அப்படின்னு அந்த அம்மாவுடைய அந்த கதறலின் சத்தத்தை என்னால் மறக்கவே முடியாது. அப்போ நன்மை செய்கிறவர்களுக்கும் நீதி செய்கிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த உள்ளம் அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்குது. இப்போ யோபுவினுடைய வலியை இன்னும் கூட்டுற மாதிரி நண்பர்களைப் போல வந்து துக்கம் கொண்டாட ஆரம்பித்தவங்க, அதுக்கப்புறம் நீ செய்த தப்பாக இருக்கலாம், நீ செய்த பாவமாக இருக்கலாம், நீ எதையோ ஒன்று செஞ்சுட்டு வந்ததாக இருக்கலாம் அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யோபுவால் தன்னோடு இருக்கிறவர்களுக்கு தன் உண்மையாக தான் இருந்தேன், நான் தப்பு செஞ்சதுனால எனக்கு இது நடக்கலை, இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு தன்னுடைய சூழலை மனிதர்களுக்கு விளக்கி சொல்ல யோபுவால் முடியலை. ஏன்னா மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடியலை. இந்த சூழல் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில் நிச்சயம் வந்திருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை நானும் பார்த்துருக்கேன். நம்ம வேதனையாக நான் வந்து அதிகமாக யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்வது இல்லை. ஏன்னா எனக்கு பயம், மற்றவங்க முன்னாடி வல்னரபுளாக இருந்தால் உடனே அவங்க நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்கன்ற ஒரு ஃபியர். அதனால் எல்லாருக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங் விமன் மாதிரியே நான் என்னை காண்பிச்சுப்பேன். அப்படி நான் காண்பிக்க ஆரம்பித்து ஆவியானவர் உதவியை கேட்ட உடனே ஆண்டவர் நான் அப்படி ஆக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. மனிதர்களுக்கு சில வேளையில் நம்ம படுகிற பாடை குறித்து சொன்னோம் அப்படின்னா அவங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அதை எவ்வளோ விளக்குனாலும் அவங்க மனதுக்குள்ளே நம்ம பாடுகளையும் நம்ம உபத்திரவங்களையும் நம்ம கடந்து போகிறதையும் உணர்ந்து கொள்ள முடியாது. எல்லாருக்கும் தான் இப்படி இருக்குது, எல்லாருக்கும் தான் இப்படி நடக்கும், அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு தே ஹேவ் thousands of reason. ஆனால் அதை கடந்து போகிறவுடைய மனதை புரிந்து கொள்ள உலகத்தின் மனுஷனால முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? அன்னால் மனம் படுகிற பாட அவருடைய கணவரான உணர்ந்து கொள்ள முடியலை. உண்மைதானங்க? 10 மடங்கு கொடுக்குறேன்றாரு, ஆனால் அந்த 10 மடங்கு என் மனதை ஆற்றாதுன்றது அவரால் புரிஞ்சுக்க முடியல. ஈவன் வித் ரியல் லவ், உண்மையான அன்போடு இருக்கிறவங்களுக்கு கூட நம்முடைய மனதை சில நேரங்கள் என்ன பண்ண முடியாது. யோபு கதறாரு. என்ன கதறன்னா, என் நிலைமையை புரிஞ்சுக்கவோ நான் சொல்கிறத கேட்கவோ ஒருத்தருமே இல்லையே. இப்போ அவர் நினைக்கிறாரு, அவர் தேவனா சிங்காசனத்தில் இருக்கிறாரு, நான் இங்கே பூமியில் புழுவை போல இந்த மண்ணுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன். அப்போ அவருடைய கதறல் தான் என்னன்னா, அவர் ஒரு மனுஷன் இல்லையே, என் மனதை புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர் தேவன், வானத்தையும் பூமி. நீங்கள் இதே யோபுல வாசிச்சிங்கன்னா அந்த 9ஆம் அதிகாரத்தில் யோபுவே தேவனை குறித்து விளக்குறத ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிப்போமே, அதை புரிந்து கொள்றதுக்கு. யோபுவே தேவனை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்களேன். 8ஆம் வசனம், நிறைய வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்தே அவர் சொல்லிட்டு வராரு. ஆனால் 8ஆம் வசனத்தில் அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திரத்தின் அலைகளின் மேல் நடக்கிறவர், அவர் துருவச்சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீஷத்தையும் அருமீனையும் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே உண்டாக்கினவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
இதோ அவர் என் அருகில் இருக்கிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்பவன் யார்? அவர் அங்கலாய்க்கிறார். அவருடைய வாஞ்சை என்னன்னா, தன்னை புரிந்து கொள்ற தன்னை போல ஒருவர். அவர் எதிர்பார்க்கிறதே ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு. அப்படின்னா என்னன்னா, தேவனாயும் இருக்கணும்ன்றாரு, மனுஷனையும் புரிந்து கொள்ளணுன்றார். தேவனாகவும் இருக்கணும், ஆனா மனுஷனையும் அவன் மனதளவில் படுகிற உபத்திரவத்தையும், அப்படி ஒரு எதிர்பார்ப்பையோ. அடுத்து சொல்றாரு, எங்களுக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இல்லையே அப்படின்ற அவருடைய கேள்வி. அந்த யோபுக்கு வேணா பதில் கிடைக்காம இருக்கலாம், அந்த அங்கலாய்ப்பின் ஜெபத்திற்கு நாம் பதிலை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. சில நேரத்தில் முன்னோர்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவங்களுக்கு பதில் கிடைக்காது, அவங்க ஜெபிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க தலைமுறைகள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தில் மட்டும் சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, கர்த்தரிடத்தில் உங்களை மனதை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இன்கேஸ் அது உங்களுக்கு வைக்கப்படவில்லை என்றாலும் உங்கள் தலைமுறைகள் அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. உத்தமமான ஜெபம் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது ஜெபிச்சது. ஆனால் அது தாவீது பார்க்க வேண்டும், தாவீது செய்ய வேண்டும்னு கர்த்தர் தீர்மானிக்கல. ஆனால் அந்த ஜெபம் வீணா போகல, அவருடைய மனதின் ஏக்கம் வீணா போகல. அதை நிறைவேற்ற கர்த்தர் ஒரு புருஷனை, ஒரு மகனை, ஒரு பிள்ளையை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஆமென். நான் சொல்றேன், தைரியத்தோடு கர்த்தருக்கு முன்பாக உங்களை உற்சாகப்படுத்தும்படி சத்திய வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஜெபிப்பதில் சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. சொல்லுங்க, நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. அல்லேலூயா. கண்டிப்பா நீங்க விதைக்கிற விதைகள் வீணாய் போகாது, உங்கள் ஜெபங்கள் வீணாய் போகாது. கர்த்தர் கேட்கிறார், அந்த ஜெபத்தை கேட்கிறார். குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றுவார், குறித்த காலத்தில் அது நிறைவேறும். தேவர் திட்டம் பண்ணின நேரத்தில் அது தானா நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபுவினுடைய கேள்வி, யோபுவினுடைய ஜெபம், யோபுவினுடைய கதறலுக்கு பதில் தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தது. யோபுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, என்ன அழகா இன்னைக்கு ஃபினி சூப்பரான ஒரு பாட்டு பாடினார்ல. ஃபினி பாடும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என் ஜூடாவே வளர்ந்து, என் பிள்ளை வளர்ந்து நின்று பாடுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ரசித்து கேட்டுட்டு இருந்தேன். அழகு குரல், அபிஷேகம், கர்த்தர் நல்லவர். ஆமாம், ரொம்ப அழகு. அந்த 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 பகுதியில் வாசிக்கும் போது அவன் பாடின பாட்டில், நான் வந்திருக்கேன், தானாகவே வந்திருக்கேன். இப்போ என்கிட்ட குணங்கள் இல்லை, என் நீதியை பிடிச்சிட்டு நான் வரல, நானாகவே வந்திருக்கேன். அல்லேலூயா. என்னை போலவே ஏற்றுக்கொள்ற ஒரு மனிதன் இந்த பூமியில் இருப்பாரா? நம்ம அப்பா அம்மாவே நாம் செய்த மொத்த பாவமாக அவங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை விட்டே துரத்திடுவாங்க. எல்லாம் தெரிந்தும் என்னை அப்படியே ஏற்றுக்கொண்ட அன்புக்கு ஈடாக. அல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்ம மனது படுகிற பாடு அதை வார்த்தைகளாக விவரிக்கவே முடியாது, அதை வார்த்தையால் கன்வெர்ட் பண்ணவே முடியாது, அதை எப்படி சொல்றதுனே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, நம் பெருமூச்சின் சத்தம் கூட கர்த்தருடைய செவிகளில் எட்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, வார்த்தையே வரல. கர்த்தர் இருக்காரா இல்லையா, எங்க இருக்கீங்க, ஏது இருக்கீங்க, காது இருக்கா காது இல்லையா, அந்த லெவலில். ஏன்னா 1-2 வருஷம் இல்லை, 400 வருஷத்துக்கு மேல கைகளில் வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா வாழ்க்கையை பார்த்தா வாக்குத்தத்தத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. 1 வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, 2 வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, 3 வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த தலைமுறை வரும்பொழுது நம்பிக்கை அற்று போச்சு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு 400 வருஷத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னத்தை ஜெபிக்கின்ற நிலைமை வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு ஜெபம் வரல, அவங்களுக்கு வந்தது ஒன்று தான், பெருமூச்சு. பெருமூச்சு தான் விட முடியும். ஏன்னா உபத்திரவும் பாடுகளும் அவங்க மேலே இருந்த பலும் அவ்வளோ அதிகமாக இருந்தது. அந்த பாரத்தில் வாய் திறந்து, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, என்னம்மா, இது எதுவுமே கேட்க தோணல, வார்த்தைகள் வரல. ஆனால் கர்த்தர் மோசே இடத்துல சொல்லுகிறார்,
அவங்க பெருமூச்சை நான் கேட்டேன். ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? வார்த்தைகளை தாண்டி, வார்த்தைகளால் விவரிக்க கூடாத நம் உள் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இயேசு மத்தியஸ்தரா யோபுவின் ஜெபத்திற்கு பதிலாக, யோபுவின் கதறலுக்கு பதிலாக வெளியே வந்த இயேசு மனிதனாயும் 100% காடா, 100% மேன். 100% அவர் தேவனே, 100% அவர் மனிதன். அப்படி உங்களுக்கு எனக்கு நம் தேவன் வெளிப்பட்டார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க பலவீனத்தை புரிந்து கொள்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க இயலாமைகளை புரிந்து கொள்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க மனம் படுகிற பாடு இருக்கு பாருங்க, அதை அறிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் உங்களுக்கு இருக்கிறார். ஆமென். ஏதோ அவர் சிங்காசனத்திலிருந்து அப்படின்னு பார்க்கிற தேவன் இல்லை, உங்களுக்காக இறங்கி வந்தவர். ஹல்லேலூயா. உங்களை போலவே இந்த பூமியில வாழ்ந்தவர். நாம் அனுபவிக்கிற எல்லா விதமான சோதனைகளின் வழியாகவும் அவரும் கடந்து போனார். அதனால when you go through a temptations or a trial, ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு எது. நான் வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு தவறு செய்துட்டாங்கன்னா ஒரு 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 காலகட்டத்தில் பிசாசு அந்த தவறை சொல்லி 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 தேவன் விட்டு அவங்களை தூரம் கொண்டு போகும். இல்லை, ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் செய்த தவறு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவரை விட்டு தூரம் போவதனால அந்த தவறுக்கான பரிகாரம் உங்களுக்கு கிடைக்காது. இயேசு நண்டை வருகிறதுனால தான். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நான் வரணும். ஆமென். ஆண்டவர் நீ பர்ஃபெக்டா, அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உத்தமன் உண்டோ என்றோ, பலவான் உண்டோ என்றோ, நீதிமான் உண்டோ என்று மனுபுத்திரன் மேல் நோக்கமாகவில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உணர் உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரன் மேல் நோக்கமானார். உணர் உள்ளவன் உண்டா? ஒரு தெய்வம் இருக்கிறார், அந்த தெய்வம் என்னை காண்கிறார், என்னை மன்னித்து என் பாவத்திற்கு விமோச்சனத்தை கொடுக்க ஒரு இயேசு இருக்கிறார் என்ற உணர்வுள்ள ஒரு மனிதன் தான் கர்த்தர் தேடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்ம தேடி ஒரு மத்தியஸ்தரா வந்திருக்கிறார். ஆமென். யோபுவின் ஜெபம் கேட்கப்பட்டது. யோபுவின் கதறல் அவருக்கு நடந்துச்சோ இல்லையோ, ஆமென், நமக்கு அதை கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த ஒரு வார்த்தையில அந்த வாசிக்கலாமா? 33ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போமா? சத்தத்தை உயர்த்தி. எங்கள் இருவர் மேலும் தன் கைகளை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. ஹல்லேலூயா. இந்த இருவர் மேலும் கை வைக்கிறது அப்படின்னா இருவருக்கும் இடையில ஒரு சமாதானத்தை உண்டு பண்றது, அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பரிங். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். என்னுடைய மனதை புரிந்து கொள்கிற தெய்வம் இருக்கிறார். மனுஷர்களால் புரிந்து கொள்ள முடியாதவைகளை அறிந்து கொள்ளுகிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். அதனால் நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் போய், ஹல்லேலூயா. வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2:29. என்றாலும் எபிரேயர் 2:9 வாசிப்போம். ஹல்லேலூயா. நமக்காக அந்த வசனம் சொல்லுகிறபடி, நமக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பொசிஷனை ஏன் எடுத்தார்? ஏன் தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆனார்னா நம்மை மேலே. ஹல்லேலூயா. ஆமே. ஒரு 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 எக்ஸ்சேஞ்ச் நமக்குள்ளே. நீங்கள் வேத சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் என்ன யோசிக்கணும் தெரியுமா? அந்த சிலுவையை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கணும், அவர் நமக்காக பாவியாகலை, பாவமானார். ஹல்லேலூயா. பாவிக்கும் பாவமானாருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவர் பாவம் செய்து பாவியாகலை, பாவத்தை ஏற்றுக்கொண்டு. ஆமென். சிலுவையில் என்ன நடந்தது? சிலுவையில் நடந்த சம்பவத்தை அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இயேசு எனக்காக என்ன செஞ்சா தெரியுமா? அழுக்கான என் வஸ்திரத்தை நான் கலற்றி கொடுத்து அவர் அதை போத்தி கொண்டு அவர் மேல் இருந்த நீதியின் சால்வை எனக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் நான் நம்புறீங்க? ஆமென். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமே
நம்ம கர்த்தர் நீதிமானா பிதாவுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஆமென். யோபுவினுடைய அங்கலாய்ப்பே, நான் எப்படி போய் பிதா கிட்ட பேசுவேன், அவ்வளோ பெரியவர்கிட்ட. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தைரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு முன்பாக உள்ள தைரியத்தோடு போகலாம். ஹல்லேலூயா. ஆனால் என்னுடைய துக்கம் என்னன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் எங்கே தெரியுமா நிற்கிறாங்க? வாசல்லே நின்று தூரத்திலிருந்து தெய்வத்தை பார்த்துட்டு போயிடுறாங்க. என் இயேசு சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை கைகளில் பிடித்து கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியனாய் உள்ளே நுழைந்தது எதற்காக? அவர் மட்டும் உள்ளே நுழைஞ்சிட்டு போகவா? இல்லை, நாம் எல்லாரும் உள்ளே போகிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை கிட்டி 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 சேரணும். இன்னும் அவர்கிட்ட க்ளோஸாக போகணும். ஹல்லேலூயா. அவர் அருகில் நீங்கள் போகணும். ஆமென். அப்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். தைரியமா தேவ சமூகத்திற்கு, தைரியத்தோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். தூரத்திலிருந்து அப்பாவை பார்த்து ஹல்லேலூயா ஓசன்னா போதும் போதும் ஓகே ஆண்டவரே நீங்கள் எனக்கு கதை தாங்க, நான் நமக்கு துதியை தந்துட்டேன்னு போகிறதில்ல. நானும் இயேசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. இயேசுவோடு ஒரு நட்புறவு. ஆமென். நான் உங்களை என்ன சொல்கிறேன்? ஆண்டவர் சொல்கிறார், ஐ கால் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட். இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை நண்பர்களாக அழைக்கிறேன். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறாரு? ஒளிவு மறைவு இல்லாதவர்கள் தான் நண்பர்கள். தகப்பன் தாய்கிட்ட சொல்ல முடியாதது கூட ஒரு தம்பி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவார். அப்படிதான் ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மறைச்சு வச்சு ஒளிச்சு வைக்க ஒன்றும் அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் போய் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அண்ணால் ஆலயத்துக்கு வருஷந்தோறும் வருவா, ஆனால் அவர் கிட்ட போனதில்லை. வருஷம் ஆலயத்துக்கு வந்தோம், தேவனிடத்தில் கிட்டி போகாத அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறார். தேவனுடைய நெருக்கத்துக்குள்ளாக, தேவனுடைய அன்பின் ஆழத்துக்குள்ளாக நீங்கள் கொண்டு போகப்படும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி அங்கே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா.